வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு திடீர் அறிவிப்பு ஒன்றுதான் வெளியாயிருக்கு. இவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏழை எளிய மக்களுக்கு இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அரசாங்கத்திலிருந்து ரேஷன் கடை மூலமா பார்த்தீங்கன்னா மலிவு விலையில பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் இது போன்ற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாக அரிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் சில பேரோட ரேஷன் கார்டு ரத்தாக போகுதுன்னு ஒரு திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதனால அவங்களோட ரேஷன் கார்டு ரத்தாக போகுது, எப்ப இருந்து ரத்தாக போகுது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க, அது மட்டும் இல்லாம அவங்க ரேஷன் கார்டு ரத்தாகாம தடுக்க நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மலிவு விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை உங்களால எப்பவுமே பெற முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசம்பர் மாதம் முடிவதற்குள் அனைவரும் இந்த அப்டேட்டை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்துடலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே ரேஷன் கடைக்கு சென்று இந்த வேலையை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும். இதை வைத்து அரசு தரப்பிலிருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பலன் பெறுகிறார்கள். ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் அவ்வப்போது பல வகையான அப்டேட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே போல ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிகளை மாற்றுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சமீபத்திய விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும், தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது. அனைவருக்கும் வெவ்வேறு விதிகளை உருவாக்கியுள்ளது. தற்போது ரேஷன் கார்டில் பிபிஎல் ரேஷன் கார்டு, ஏபிஎல் ரேஷன் கார்டு, அந்தியோதயா ரேஷன் கார்டு ஆகிய வகைகள் உள்ளன. ஒருவர் எந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம். அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவையும் நிறுத்தப்படலாம். தற்போது ரேஷன் கார்டை பயன்படுத்தும் அனைவருக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே கேஒய்சி செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். இந்த லேட்டஸ்ட் அப்டேட் தவிர அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் மற்றொரு லேட்டஸ்ட் அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் ரேஷன் பெறும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷனின் அளவை மாற்றி ரேஷன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 கிலோ அரிசியும் 2 கிலோ கோதுமையும் ரேஷனில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 கிலோ கோதுமை மற்றும் 2.5 கிலோ அரிசி வழங்கப்படும். அதாவது அரிசியின் அளவு சற்று குறைந்துள்ளது. அந்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு யூனிட்டில் 5 கிலோ ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரேஷன் வழங்கப்படுகிறது. 35 கிலோ ரேஷன் பெறுபவர்களுக்கு விதிகளின்படி 14 கிலோ கோதுமையும் 21 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. இப்போது 18 கிலோ அரிசி மற்றும் 17 கிலோ கோதுமைக்கு மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான கேஒய்சி தொடர்பான தகவல்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வழங்கப்பட்டன. ஆனால் கேஒய்சி செய்து கொள்ளாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மறுபுறம் அனைத்து குடிமக்களும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய உணவுத்துறை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் வசதி நிறுத்தப்படும். ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சி சரிபார்ப்புக்கு அக்டோபர் 1 வரை கால அவகாசம் வழங்கியது. அதன் பிறகு நவம்பர் 1 வரை கால அவகாசத்தை நீட்டித்தது. பின்னர் மீண்டும் டிசம்பர் 1 வரை நீட்டித்தது. இது போன்ற சூழ்நிலையில் இதற்கு முன் நேரம் கிடைக்கும் போது இந்த அப்டேட்டை முடித்துவிட வேண்டும். ரேஷன் கார்டின் பலன்கள் தொடர்ந்து பெறுவதற்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்தே ஆக வேண்டும். நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ரேஷன் பெறவும் அரசின் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அனைவரும் ரேஷன் கார்டை பயன்படுத்தி வருகின்றனர். இந்திய அரசு இந்த திட்டத்தை முக்கியமாக ஏழை மக்களுக்காக தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷனில் பகுதியை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ்
நியாயமான விலையில் ரேஷன் விநியோகம் செய்யும் கடை உங்கள் அருகில் கண்டிப்பாக இருக்கும். ரேஷன் கார்டு தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் தகவல்களை பெற நீங்கள் அங்கு செல்லலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கால அவகாசம் முடிவதற்குள் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை பெற முடியாது. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை முடிக்காத நபர்களின் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும். மேலும் கால அவகாசம் முடிந்த பிறகு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை அரசு செயல்படுத்தவில்லை. ரேஷன் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்ற தமிழக அரசு மக்களுக்கு அவகாசம் வழங்கியுள்ளது. குறிப்பாக KYC அப்டேட்டுக்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ள நிலையில் தமிழக அரசு அதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ யாரெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டில் KYC அப்டேட்டை முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காலக்கெடுக்குள்ளே முடிச்சிருங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அது லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.